நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் சென்னை திருவொற்றியூர்லேருந்து ஞானப்பிரகாசம் பேசுகிறேன். கடந்த 2-3 நாளாக நம்ம அரசியல் காணொலியை வெளியிட்டு இருக்கேன். இப்போது ஆரம்பத்தில் நம்ம திமுக ஏன் தோற்கடிக்கப்பட வேண்டும்னு ஒரு காணொலியை போட்டேன். அதுக்கப்புறம் அதிமுக ஏன் தோற்கடிக்கப்பட வேண்டும்னு ஒரு காணொலி போட்டேன். அடுத்து தாவேக ஏன் தோற்கடிக்கப்பட வேண்டும்னு ஒரு காணொலி போட்டேன். என்னைய எல்லோரும் தோற்கடிக்கணும்னு சொல்கிறேன். இப்போ யாருக்கு தான் ஜெயிக்க வைக்கணும்? நம்ம வீட்டு பெண்கள் ஒரு காய்கறி கடைக்கு போனால் கூட ஒரு கத்திரிக்காய் வாங்கினாலும் முருங்கை வாங்கினாலும் சொத்தக்குதா பூச்சி புழுகுதா பார்த்துட்டு அது நல்ல காய்கறியாக நல்ல கத்திரிக்காய் நல்ல முருங்காய் வாங்குவாங்க. ஒரு முருங்கை கோணலாக இருந்தால் கூட வாங்க மாட்டாங்க நம்ம ஆளுங்க. அப்போ ஏன்னா முருங்கை அப்படியே மூசை உள்ளே போதில்லை, அது வெட்டி தான் சமைக்க போகிறோம். ஆனால் கோணலாக இருந்தால் கூட வாங்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நாடே கோணலாக தான் இருக்குது. நாடே ரொம்ப சட்டவங்க கெட்டு போய் மது போதை கஞ்சா எங்கேயும் பாலியல் வன்முறை கொடுமை, படித்தவனுக்கு வேலை இல்லை, தொழில் செய்ய வாய்ப்பு இல்லை, எல்லாத்துலேயும் எங்கே பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்து அரசியல் தலையீடு, எங்கே லஞ்சம் ஊழல் எல்லாத்துலேயும் எப்போதும் இருக்குது. இன்னும் ஏழைகளாகவே தான் இருக்காங்க. பணக்காரன் இன்னும் மேலும் பணக்காரனாக தான் இருக்காங்க. இந்த காணொலி ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் தான். உண்மையிலே ஒரு தேர்தல் கமிஷன் செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன், அவ்வளோதான். அவங்க இன்னும் எல்லோரும் வாக்களிக்கணும்னு தேர்தல் கமிஷன் சொல்லுது. ஆனால் அதே மக்கள்கிட்ட பணம் வாங்கி வாக்களிக்காதீங்கன்னு அதே தேர்தல் கமிஷன் சொல்கிறதில்ல, சரிங்களா? ஸோ நம்ம அண்டா குண்டாகவும் பணத்துக்காகவும் வாக்களிக்காமல் உண்மையான நல்ல கட்சி எது, கொள்கை எது, நல்ல நம்ம பகுதியில் நிற்கிற நல்ல வேட்பாளர் யார், அவங்க பார்த்து தெளிஞ்சு போடணும். எப்படி நல்ல கத்திரிக்காவை நம்ம செலக்ட் பண்ணி வீட்டுக்கு வாங்கணுமோ அதேமாரி நம்ம 5 வருஷம் அடுத்த 5 வருஷம் யார் நம்மளை ஆள போகிறா, அதில் யார் நல்ல வேட்பாளர், யார் நல்ல கட்சி, யார் எந்த கட்சி லஞ்சம் இல்லாமல் நடத்துவாங்க பார்க்கணும். சரி, எல்லாருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் மாறி ஆட்சி செய்கிறாங்க கடந்த 60 ஆண்டுகள் திமுகவும் அதிமுகவும். ஆனால் இங்கே 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. லஞ்சம் ஊழல் கட்ட பஞ்சாயத்து ரவுடிஸும் அரசியலே தொழிலாகிட்டாங்க. அவங்க லஞ்சம் ஊழல் வாங்கினது இல்லாமல் மக்களுக்கும் பணத்தை கொடுத்து மக்களையும் ஊழல்வாதி ஆகிட்டாங்க. மக்களை எல்லோரும் பிச்சைக்கார ஆகிட்டாங்க. இனிமேல் நம்மளை ரோட்டில் யாரையும் போனால் போடா பிச்சைக்காரன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீ ஒரு பிச்சைக்காரன் தான். ஏன்னா அவனுக்காவது வீடு வாசல் இல்லை, குடும்ப குட்டி இல்லை, பிச்சை எடுக்கிறான். உனக்கு வீடு வாசல் குடும்ப குட்டி எல்லாம் இருந்தும் நீ பிச்சை எடுக்கிற. நீ கவர்மெண்ட்டுமா 2000 கொடுக்குமா, 5000 கொடுக்குமா, 10,000 கொடுக்குமா, அண்டா கொடுமா, குண்டா கொடுமா, ஃப்ரிட்ஜு கொடுக்குமா, கிரைண்டர் கொடுக்குமா, மிக்ஸி கொடுக்குமா, ரேஷனில் ஃப்ரீயாக கொடுப்பாங்களான்னு ஃப்ரீயாக கொடுத்தா ஃபினாயில் விஷத்தை கூட கொடுக்குறதுல தயாராக இருக்கும். நம்ம என்ன இவ்வளோ கடுமை விமர்சனம் பண்ணுறோன்னு நான் மக்களை அந்த மாதிரி கரெக்ட் ஆகிட்டால் மக்களுக்கும் சுய புத்தி இல்லை. தன்மானத்தோடு வாழ்ந்த தமிழை இன்றைக்கி இவ்வளோ கேவலமாக போயிட்டான். உழைப்பு மேலே மதிப்பு இல்லை. உட்காந்தத்தில் எல்லா பணமும் கொடுக்குறாங்க, எல்லாம் அண்டா குண்டா கொடுத்துறாங்க, வீட்டில் உட்காந்து சம்பாதிக்கலாம். இன்னும் பொண்டாட்டி தான் கொடுக்கல, மீது எல்லாம் கொடுக்குறாங்க. அது கூட நம்ம புதுசாக வந்த விஜய் கேட்டால் அவர் அதுவும் கொடுப்பார். ஏன்னா அவர் சினிமாவில் இருந்தார்ல, துணை நடிகைகள் கூட அனுப்பிச்சி விடுவார். அது கூட கொடுப்பார், கல்யாணம் பண்ணி வைப்பார். ஸோ எல்லா கட்சியும் லஞ்சம் ஊழல் வாய்ப்பு எல்லாமே பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஒரு புதுசாக யாரோ ஒரு கட்சிக்கு வாய்ப்பு கொடுப்போமே, அந்த மாதிரி யாரும் திங்க் பண்ணுறதே கிடையாது. இப்போது இந்த தேர்தலில் நாம் இருக்கிறதில் பார்த்தீங்கன்னா இருக்கிற கொள்கையில் எது நல்ல கொள்கைன்னு அப்படிப்பட்டு தான் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. யாருக்கு இது வரைக்கும் எந்த பெரிய தவறு செய்யாமல் இருக்காங்க. இப்போ ஆண்ட கட்சிக்கு எல்லாமே தவறு செய்கிறாங்க. புதுசாக வரவங்க எல்லாருமே கூட்டணி அமைச்சு இருக்காங்க. எல்லாம் எப்படின்னா இந்த காட்டில் புலி மட்டும்தான் தனியாக வாழும். மற்ற சிங்கம் நாய் பன்னி எல்லாம் கூட்டமாக இருக்கும். அதெல்லாம் கூட்டணி அமைச்சு தான் வாழும். புலி மட்டும்தான் தனியாக வாழும். நல்லா நீங்கள் நேஷ்னல் ஜியோகிராஃபி சேனல் அனிமல் பிளானட்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக பார்க்குறவன், எனக்கு தெரியும். வேணுன்னா இல்லைன்னா வெட்டினரி டாக்டர் கூட கேட்டு போகிறோம் நிறையாது. அது புலி தனியாக தான் வாழும். அது ஒன்லி இணை சேர்க்க மட்டும்தான். அந்த 1 நாள் 2 நாள் மட்டும்தான் பெண் புலியோட இணை சேர்க்கும். அந்த 2 நாள் முடிஞ்சுன்னா திரும்ப தனியாக போயிடும். அந்த மாதிரி தனியாக கூட்டணி அமைக்காமல் தன் கொள்கைகளை பேசி தனியாக அந்த கட்சி நடத்தின்னு இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போமே.
அவ்வளோதான். அவர் அவர் 15 வருஷமாக தேர்தல் இருக்கிறாரு. தனியாக நிற்கிற தன் கொள்கையில் பேசி நான் இதெல்லாம் செய்வேன்னு சொல்கிறாரு. அவர் செய்கிற திட்டங்கள்லாம் செயல்படுத்தியுமா சந்தேகம் காமெடி பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலே அரசு கொள்கை முடிவெடுத்தால் எதையும் சாதிக்க முடியும். ஒன்றும் இல்லை. இப்போ டாஸ்மாக் நடத்தின்றாங்க, கவர்மெண்ட்டே விற்குது. அதை உங்களால் தடுக்க முடியுமா? கோர்ட்லேயும் போனாலும் திருப்பி அடிக்கிறேன். ஏன்னா அரசு கொள்கையை முடிவெடுத்து அதை அமல்படுத்துது. அரசு ஒரு கொள்கை முடிவெடுத்து பண்ணால் எந்த யாருமே ஒன்றும் கேட்க முடியாது. நீதிமன்றம் கேட்க முடியாது, எங்கேயும் நீங்கள் கேட்க முடியாது. புரியுதுங்களா? ஏன் மத்திய அரசே ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அவருடைய சில நிறைய கொள்கைகளை திட்டங்களில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் அமல்படுத்த முடியுமா, நடைமுறையில் சாத்தியமாக நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க. எதையுமே ஆரம்பத்திலே சந்தேக புத்தியோடய வரது தான் நம்ம பழக்கம். முதல்ல அது அதிகாரம் கொடுத்து தான் பார்ப்போம் என்ன தான் பண்ணுறான்னு. அவருக்கு நோக்கம் நல்ல நோக்கம் தானே, அதில் எந்த சந்தேகம் இல்லைல்ல. அது போகிற வழிமுறை சமல்படுத்த முடியும் இல்லையா தானே பிரச்சனை. அது கொடுத்தா தான் செய்யும். இப்போ நான் கிரிக்கெட்டில் நல்லா விளையாடுவோன்னு சொல்கிறேன், நீ 11 பேரில் தான் இருக்கிற, 15 பேரில் நான் வெயிட்டிங்லேயே கேலரிலேயே வச்சுன்னுக்கிறேன். நான் நல்லா விளையாடணும் அப்படி ஆடும் சொல்லின்னு இருக்கிறேன். ஆனால் ஒரு தடவை கூட நான் அந்த 11 பேரில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தா தானே நான் எப்படி அடிப்பேன், பேட்டிங் போட நல்லா அடிப்பேன், 6 அடிப்பேன், 4 அடிப்பேன், நல்லா பவுலிங் போட்டு விக்கெட் எடுப்பேன். அப்போ தானே தெரியும். ஒருத்தன் வாயாடினே இருந்தால் என்ன சொல்லுவோம் நம்ம வீட்டில், ரொம்ப வாயாடுறான் இவனுக்கு எதனா வேலை கொடுத்தா தான் இவனுடைய வாய் அடங்குன்னுவாங்க. ரொம்ப பேசிட்டுங்களுக்கு அவங்களுக்கு வேலை கொடுத்து பாருங்க, அவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்து பாருங்க, அப்போ என்ன பண்ணுறாரு. சீமானுடைய கட்சி மேலே நிறைய விமர்சனம் எனக்கு இருக்குது. அவர் தனியாகவே கூட்டணி கேமன்றார். அவர் மற்ற திராவிட கட்சியோடு சேரணும். அவர் தன் தலைமையில் ஒரு கூட்டணியை விஜய் மாரி கூப்பிடலாம். தமிழ் தேசியத்துக்கு ஏற்று வர கட்சிகளாம் நம்ம நம்ம கூட்டணி வச்சு இப்போ தேர்தல் சந்திப்புன்னு செய்யலாம். அது பண்ணல அவர். அது தனியாக நம்ம முதல்ல ஒரு 1-2 பேராக உள்ளே போய்ட்டு இப்போ நம்ம ஒரு எம்எல்ஏ எப்படிக்கணும்னு அவர் வாழ்ந்து காமிச்சிருந்தாருன்னா அதுக்கப்புறமா மக்கள் உண்மை நம்பிக்கை வந்துடும். அவர் போனால் எல்லோரும் 234 பேரும் போகணுன்றார். இப்போ அவருடைய நிறைய கொள்கைகள் பார்த்தா 33% 543 பேர் 33% பெண்கள் இடஒதுக்கீடு கொடுக்குன்னா அவன் 550 மேலே 543 33% கொடுக்கறதுக்கு அதை விட நான் முதல்ல இன்க்ரீஸ் பண்ணிடுறேன், 800 சீட்டை இன்க்ரீஸ் பண்ண, அதில் 33% கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் அந்த வடநாட்டில் நிறைய தொகுதி இன்க்ரீஸ் பண்ணி, ஏன்னா பாஜகவில் பெண்களே கிடையாது. அவனுமே பெண்கள் படிக்கூடாது, வேலைக்கு போட, வீட்டிலே உட்காந்துக்கணுன்னு பிற்பகுத்தனமாக இருக்கிற கட்சி. அவனுக்கு கோயில் கட்டணும், சிலை கட்டணும், அதுதான் அவங்களுக்கு வளர்ச்சி. மக்களுக்கு நல்ல கல்வி கொடுக்கணும், நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கணும், நல்ல மருத்துவத்தை கொடுக்கணுன்ட்டு நம்ம நாட்டை வளர்ச்சிக்கு பாதியில் கொண்டு போகணும். அந்த எண்ணெல்லாம் கிடையாது. அவனுக்கு ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே அரசு, அவ்வளோதான், ஒரே அதிகாரம். அந்த மாதிரி தான் அவங்க திங்கிங் எல்லாமே. ஸோ இப்போ இவர் நிறைய சில கொள்கைலாம் சொல்கிறார். அது கிட்டத்தட்ட 462 பக்கத்தை 3 மணி நேரம் படித்து பார்த்ததில் ஒரு 50 கொள்கை எனக்கு பிடிச்ச கொள்கைகளை ஃபில்டர் பண்ணேன். அதுலேயும் சரி இந்த காணொலிக்கு 50 இன்னொரு 10 இது ரொம்ப 10-15 ரொம்ப ஃபில்டர் பண்ணி இப்போ எடுத்தேன். அது நிறைய கொள்கைகள் அருமையாக இருக்குது. இப்போ அதில் சில கொள்கைகள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாகவே சென்னை தலைநகரம் இருக்குது விருப்பம் இல்லை. ஏன்னா அது ஒரு நல்ல நிறைய சாக்கடையாகி அந்த சாக்கடை மேலே ஒரு தலைநகர் வச்சுருந்தாங்க. பிரிட்டிஷ்காரன் அவங்க கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு துறைமுக நகரம் வச்சுருந்த இதை இவர் தலைநகராக வந்து தப்பு. அது வெயில், மழை, புயல் எல்லாத்துக்குமே பாதிக்கப்படும். கடற்கரையோரத்தில் ஒரு தலைநகர் வைக்கிறதுக்கு அது நல்ல சூழ்நிலை, நல்ல தகுந்த இடமே கிடையாது. ஏன்னா நீ யாரோனா வானிலை ஆய்வாளர் கேளுங்க, சென்னை தலைநகருக்கு தகுதி இருக்காங்க கேளுங்க, கிடையாது. எப்போதும் 6 மாதம் வெயில், அப்புறம் 6 மாதம் வெயில், புயல், மழை, வெள்ளம் எல்லாமே இருக்கும். சரி, இவர் தலைநகரம் திருச்சி தலைநகரம் மாற்றணும் ரொம்ப நாளே மூலையில் பதிவிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 5 தலைநகரம் நாம் பண்ணுவோன்றார். திருச்சி நிர்வாக தலைநகர், சென்னை தொழில்நுட்ப தலைநகர், கோயம்புத்தூரை தொழில் நகரம் மாற்றுவேன், மதுரை கலாச்சார நகராக மாற்றுவேன், அது மாதிரி 5 தலைநகரம் மாற்றணுன்றார். இது சென்னை தலைநகரத்தின் நடுவில் இருந்துன்னா எல்லா மாவட்ட மக்களும் ஒன்றா ஈஸியாக அணுகக்கூடிய இடமா இருக்கும். இப்போ சென்னையில் நெரிசல் குறையும், அது ஒழுங்காக நிம்மதியாக இருக்கும். பழையபடி போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் நிம்மதியாக இருக்கும். அதுக்கப்புறம் சாதி வாரி கணக்கெடுப்பேன் மாநில அரசு நடத்துன்றாரு. இது வரைக்கும் ஸ்டாலின் அரசு நடத்தலை, கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தணுன்ட்டு அது மேலே பழி போட்டு உட்காந்துக்கிறாரு.
ஜிஎஸ்டியில் வருமானம் வந்து 50% இப்போ கொடுத்துட்டுருக்காங்க. அது 75% மாநில அரசுக்கும் 25% மத்திய அரசுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வைப்பேன்னு சொல்கிறாரு. உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காட மொழியாக ஆக்கணுன்றார். இது பல வழக்கறிஞர்களுக்கு ரொம்ப நல்ல செய்தி இது. நானும் ஒரு சட்டக்கல்வி மாணவர். இதுக்காகவே சட்டத்துறையில் இருக்கிற எல்லோரும் வாக்களிக்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம், அவர் முதல் கையெழுத்து டாஸ்மாக் கடையை மூடுன்றார். அதுக்கு பதில் தென்னம்பால் பணம்பால் அந்த மாதிரி அதை வந்து தேசிய பணமாக அறிவிப்பேன். ஏன்னா குடிகாரனை திருத்த முடியாது. ஆனால் ஒரே நேரத்தில் மூட்டானா அவங்க பெரிய கலவரம் நடக்கும், அவனுக்கு உடம்பு பாதிக்கப்படும். அதனால் அவர் அந்த இயற்கையும் பணமான ஆதி காலத்து பணம் கல்லுக்கடியை அரசை நடத்துன்றார். அரசு நடத்துகிறாரா விற்கிறாரா இல்லை அரசு உற்பத்தி பண்ணுமான்னு தெரில, அது பண்ணுறேன்றார். நான் வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாதவன். ஆனால் நானே எனக்கே ஒரு கல் குடிக்கணும் ஆசை. ஆனால் எனக்கு வாய்ப்பு இல்லை. எல்லா மாநிலத்துலேயும் கல் விற்பனைக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. ஏன்னா கல் இன்னும் விஷம் மாதிரி இவங்க ஒதுக்கிறாங்க. ஏன்னா இவங்க கொடுக்குறதே விஷம்தான். இவன் டாஸ்மாக் இருக்கிற IMF இந்தியன் மேட் ஃபாரின் லிக்வர், அது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வெளிநாட்டு மது வகையாக. உண்மையிலேயே அது வெளிநாட்டு மது வகையாக ஒரு ஃபாரின்காரர்கிட்ட கொடுத்து இந்த டாஸ்மாக் சரக்கு குடிக்க சொல்லுங்கள். ஒரு வாய் குடிச்சோன்னா அவன் மூஞ்சிலே துப்பிடுவான். அவ்வளோ கேவலமான மட்டமான சரக்கு அது. தரமில்லாத விஷம் அது. ஸோ அப்போ தண்ணீர் விற்பனை முக்கியமாக தடை பண்ணுறது. பஞ்சபூதத்தில் ஒன்று தண்ணியை விற்கிறாங்க. அந்த தண்ணியை விற்றா அதோட பாவம் எதுவும் கிடையாது. தனியார் கொள்ளை அடிக்கிறதே வழி பண்ணுறாங்க. தண்ணீர் விற்பனை தடை பண்ணுன்றாரு. அப்புறம் குளிர்பான தொழிற்சாலைக்கு தடை விதி பண்ணுறாரு. அப்புறமா பிளாஸ்டிக் பொருள்களை உற்பத்தியை தடை பண்ணி அது மாற்றுப் பொருளாக சணல் பொருளை உற்பத்தியை கொண்டு வருன்றார். அதன் விற்பனையை கொண்டு வருன்றார். அப்போ நம்மளோட பேரில் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் அமைப்புன்றார். 15 லட்சம் பேர்த்துக்கு விவசாயத்தில் வேலைவாய்ப்பு தடைப்படுன்றார். அப்படி விவசாயத்திலே நீங்கள் அரசு வேலையாகணும்னா அது வரைக்கும் கிண்டல் பண்ணுங்க. அது எப்படி பண்ண முடியும்? இப்போ தான் முதல்ல 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்க முடியும், அதெல்லாம் முடியாது சந்தேகம் தான் பட்டாங்க. இப்போ எப்படி கொடுக்குறாங்க? எது ஒன்றுமே இறங்கினா தானே தெரியும். அது வந்து அவர்கிட்ட அதிகாரம் கொடுத்தா தானே தெரியும். வாய்ப்பு கொடுத்தா தானே. நீ வாய்ப்பு கொடுக்காம நீங்களே வாயிலே பேசியிருந்தா. சீமான் மேலே குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்க ஒன்றுங்க, அவர் வந்து விஜயலட்சுமி கூட இருந்தார், அவர் வந்து கனவு திட்டம்லாம் வச்சுருங்கிறேன், நடைமுறைக்கு ஒவ்வாதெல்லாம் வச்சுருங்கிறேன்னு. நடைமுறைக்கு ஒவ்வாத இல்லையா? முதல்ல நீ யாரையா சொல்கிறது? உனக்கு என்ன தகுதி இது? நீ A+B² அந்த ஃபார்முலா படித்தவன் தான் நீ. என்ன A+B² ஃபார்முலா கேட்டால் A²+B² +2AB சொல்லிவிடுவேன். ஆனால் அந்த ஃபார்முலா எங்கே யூஸ் பண்ணுறேன்னு கேட்டால் ஒருத்தனுக்காக சொல்ல தெரியுமா? எவனுக்கும் தெரியாது. 99.99% எவனுக்குமே தெரியாது. ஏன் எனக்கும் தெரியாது. ஏன் நம்ம படிக்கல ஏட்டு சொர்க்க கறிக்கு உதவாது. இந்த லட்சம் அறிவை வச்சுன்னு நம்ம வந்து ஒரு அறிவார்ந்த ஒரு புதுசாக ஒரு திட்டம் சொன்னால் உடனே எதிர்க்குது. ஏன்னா இவனுங்கெல்லாம் பெரிய அறிவாளிங்க, இவங்கெல்லாம் நோபல் பரிசு வாங்கின விஞ்ஞானிங்க. ஏன்னா இவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் சொல்கிற ஆள் நல்ல 4 டிகிரி படித்த அறிவாளியாக இருந்தால் நல்ல அனுபவசாலி சொன்னால் கூட நம்பலாம். அறவேக்காடுங்க அரையங்க வறுமை தெரிஞ்சுன்னு அவன் எதிர்கட்சிங்க அவனை அது மாதிரி அசிங்கப்படுத்தினே அவதூறு பரப்புன்னு இந்த மாதிரி சொல்கிறது. அப்புறம் மாவட்டந்தோறும் ஒரு பல்மருத்துவமனை ஆதித்தான பேரில் ஒரு விளையாட்டு பல்கலைக்கழகம் தொடங்குண்டார். அப்புறம் மீனவர்களை தாக்குறாங்க, சுடுறாங்க. இந்திய அரசு வேடிக்கை பார்க்குது. என்ன மாநில அரசு அப்புறம் ஒரு மீனவர் காக்கும் படையை உருவாக்குவேன் அப்படின்ட்டாரு. இதெல்லாம் சாத்தியம். ஒரு சட்டம் படிச்சலாம் தெரியும். ஸ்டேட்டுன்னா என்ன இன்றைக்கி ஆர்டிகல் 12 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படித்து பாருங்கள். அது ஸ்டேட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ஆல் லோக்கல் அத்தாரிட்டிஸ். ஸ்டேட்டுக்குன்ற ஒரு டெஃபினேஷனே இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன போகிற அதே தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டு. ரெண்டுத்துக்கும் இது ஃபெடரலிசம் நாடு. இது வந்து யூனிட்ரி சர்வாதிகார அதிபர் நாடு கிடையாது. இது ரெண்டுத்துக்கும் 2 அரசாங்கமும் 3 பட்டியலையும் இருக்கிற விஷயங்களை அமல்படுத்தலாம். மாநில பட்டியல், மத்திய அரசு பட்டியல், பொது பட்டியல், 3 பட்டியல் இருக்குது. அவங்கள்ட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகாரம் வச்சுக்கிறாங்க. அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா தவிர மற்றபடி அரசாங்கம் நினச்சா எது ஒன்றா பண்ணலாம். அதுக்கப்புறமா காவலருக்கு 8 மணி நேரம் வேலையாக கொடுப்பேன். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு வேலையில் 40% இடஒதுக்கீடு கொடுப்பேன்றாரு. இது உண்மையான தமிழ் பேசுவேன், தமிழ் மொழியை வளர்த்தேன் அப்படி வந்து 60 ஆண்டுகளாக ஏமாற்றின்னு வர திமுகவுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் தான் அது. ஏன்னா அவர் வந்து கடை பேர் ஊர் பேர் தான் மொத்தவங்க. மெட்ராஸை சென்னை மாற்றிடுவாங்க. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தை மெட்ராஸ் ஹைகோர்ட்டுன்னு தான் இப்போ கூட இங்கிலீஷில் இருக்குது. அதை பேரை கூட மாற்ற துப்பு இல்லை திமுக அரசுக்கு.
அந்த லட்சணத்தில் இருக்குது என்ன. இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு லெட்டர் போட்டுன்னு உட்காந்துப்பார், எந்த பிரச்சனையாலும் காதல் கடிதம் மாதிரி லெட்டர் போட்டு உட்காந்துப்பார் என்ன. இப்போ இன்றைக்கி போராட தெரிஞ்சதில்ல, இப்போ ஒரு தொகுதி வரையறதுக்கு இப்படியே கொளுத்தி போராட தெரிஞ்சதில்ல. அதே மாதிரி எல்லா பிரச்சனையும் எதிர்த்து போராடிங்கன்னா மத்திய அரசு வழிக்கு வந்திருக்குல்ல, அது ஏன் போராடல? அப்போ உங்களுக்கு வேணும்னா மட்டும் போராடிங்க, உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைலாம் விட்டுருவீங்க. சும்மா அது வந்து குளிக்காமல் சென்ட் வச்சு இருக்காது தான். இந்த மேம்போக்காக தமிழ் வளர்க்குறேன்றது தான் ஏமாத்துகிற வேலை தான் இவ்வளோ நாளாக செஞ்சுன்னுக்கிறாங்க. உண்மையிலே தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்போ தொழில் வாய்ப்போ எதுவுமே கிடையாது. தமிழ் படித்தவங்களும் தமிழ் எந்த வேலையும் கிடையாது. தமிழ் படித்தா சோறு போடுமான்ட்டு கேட்குற நிலைமையில இன்னும் இருக்குது. அதுக்கப்புறமா கன்னியாகுமரியில் தமிழ் கோயில் அமைப்புன்றாரு. ஆணவ படுகொலைகளை தடுக்க தனி சட்டம், இது முக்கியமான விஷயம். இது வரையும் ஒன்றும் பிடுங்கல. சாதி மத ஒழிப்பு, நாங்கள் சமூக நீதி மதச்சார்பற்றுன்னு பேசுகிற வாய்க்கிழி பேச திமுக இது வரைக்கும் ஆணவ படுகொலை தடுக்க ஏன் தனி சட்டம் உருவாகலை? அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் இந்த பெரியார் சொன்ன காதல் திருமணம், சமத்துவ அந்த பகுத்தறிவு திருமணத்துக்கு உண்மையிலேயே ஆதரிக்கிறார் தான் எப்பயும் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கணும். இவன் காதலுக்கு ஆதரிக்கிற திமுக ஆதரிச்சுருந்தானே இந்த ஆணவ படுகொலை தடுக்கிற தனிச்சட்டம் கொண்டு வந்துருக்கணும். அவன் பிஜேபி ஒன்றும் என்ன வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அவன் காதல் நிலத்தில் நாயை வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறான், காதல் தினத்தை எதுக்குறான். நீ எதுக்கலையே தவிர நீ என்ன கிழிச்ச? இது வரைக்கும் ஒன்றும் கிழிக்கல. ஆணவ படுகொலை தடுக்க ஒரு சட்டம் கொண்டு வரல. என்ன உண்மையாலே இடஒதுக்கீடு கொண்டு வரணும் தான் ஜாதிவாதி கணக்கெடுப்பை நீ என்ன நடத்தணும்? எதுக்காத்தாலும் அவனை கை காட்டுது. அவங்ககிட்ட தான் பொறுப்பு, உன்கிட்ட பொறுப்புல எதுக்கு ஆட்சியில் இருக்கிற? நீ வெளியே இறங்கி வா, மற்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. அதுதான் நான் கேட்குறோம். அப்போ புதிதாக ஏரிகள் 500 1000 ஏக்கர் அமைப்புன்றாரு. நான் நிலத்தடி நீர்மட்டத்தை முயற்சி பண்ணுறேன், நீர்நிலைகள் 6 ஏரி குளத்தை பாதுகாப்பேன், கழிவு நீர் கலக்காமல் தடுப்பேன்ன்றாரு. மதுரையில் தமிழ் பல்கலைக்கழகம் உருவாக்குவேன்ன்றாரு. 100 குடும்பங்களுக்கு நியாய விலை கடையாக உருவாக்குறேன்றாரு. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள், அருமையான திட்டங்களை வச்சு சொல்கிறாரு. நிறைய ஒரு தடவை வாய்ப்பு தான் கொடுத்து தான் பாருங்களேன். குறைஞ்சபட்சம் சீமான் இந்த முறை காரைக்குடியில் ஜெயிச்சு சட்டமன்றத்தில் போனால் தான் அவர் யார், அவர் கொள்கைகள் எப்படி திட்டம் உண்மையிலே பேசுகிறவர்களுக்கு நடைமுறையில் செயல்படுத்துகிறாரா என்ன அப்போ தான் பார்க்க முடியும். புரியுங்களா? அவர் ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் இது வரைக்கும் கொடுத்தவங்களாம் ஒன்றும் கீழ்ச்சதெல்லாம் போதும். ஒரு வேலையில் வேலை செய்கிறோம், 30 வருஷம் ஆனால் ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறதுல 58 வயசில். ஆனால் அரசியல்வாதி மட்டும் ரிட்டையர்மெண்ட் 70 80 வயசு ஆனாலும் இன்னும் நீ எம்எல்ஏ எலெக்ஷன் இப்போ இன்னும் ஆட்சி பதவிக்கு அலையுவேன். இதுதான் இன்னும் துரைமுறை 80 வயசு, இவருக்கு 80 வயசு, ஸ்டாலினுக்கு இன்னும் அது மனசே கிடையாது, அது ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் எண்ணமே கிடையாது. நீயே இப்போ ஒரு கவர்மெண்ட்டில் ரிட்டையர்மெண்ட்டே இல்லைன்னு சொன்னிருந்தா புதுசாக வளர்ந்தவங்களுக்கு இளைஞர் வேலை வாய்ப்பு இருக்குமா சொல்லுங்கள்? நினச்சி பாருங்கள். யாருக்குமே ரிட்டையர்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லி பாருங்கள். அப்போ நாடே கொந்தளிச்சிடாது. அப்போ அரசியலில் மட்டும் என்னங்க ரிட்டையர்மெண்ட் அவங்க போக மாட்டாங்க, நாம் தான் அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணும். அவங்க விஆர்எஸ் வாங்கி போக மாட்டாங்க. நாங்கள் தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணும். போதும், ஆண்டது போதும், நீங்கள் கீழ்ச்சது போதும். இனிமேல் ஒரு புதிய கட்சிக்கு மாற்றுறதுக்குள்ள நல்ல கட்சியாக கொடுக்கணும். அதுக்காக தாவலக்குட்டி கட்சிக்கெல்லாம் வெட்டி கட்சி, ரசிகர் பட்டால் வச்சுன்னு சுற்றுற தற்கூரி கூட்டத்துக்கெல்லாம் ஓட்டு போட அந்த ஓட்டு வேஸ்ட். ஏன்னா விஜய் இந்த முறை வாங்க போகிற ஓட்டு 10,000 20,000 ஓட்டு. ஒரு தொகுதியில் ஜெயிக்கணும்னா 1 லட்சம் ஓட்டு வாங்கணும். 1 லட்சம் ஓட்டு 80,000 1 லட்சம் ஓட்டு வாங்குறவன் தான் ஜெயிக்கிறதுக்கு உள்ள தகுதி உள்ள ஓட்டு. 80,000 1 லட்சம் வாங்குவார விஜய்க்கே விழுமான்னு தெரியாது. ஒன்று அவங்க வேட்பாளர் யாருன்னு என்னன்னு தெரியாது. இவர் நாம் தமிழர் கட்சியில் உண்மையிலே 50% பெண்களுக்கு வேட்பாளராக நிற்க வச்சுருக்காரு. சும்மா அதாவது நம்ம கொள்கை வந்து சொல்லு செயலாக மாறணும். இதான் வெறும் அதுதான் உண்மையான மாற்றம். சும்மா வாயில் வடை சுட்டுன்னு உட்காந்து கிடையாது. மோடி அங்கே வடை சுட்டினார், இங்கே ஸ்டாலின் வடை சுட்டு, இங்கே போண்டா சுட்டுன்னு இருப்பார். அதுக்கு மேலே எடுபிடி. அந்த எடுபிடி கட்சி ஒன்றுத்தும் லாய்க்கு கிடையாது. அந்த அதிமுக அது வந்து பாஜக அடிமையாகி உட்காந்துக்குது. அவன் கட்சியை காப்பாற்றின அந்த இன்னும் கொள்ளையடிச்ச பணத்தை காப்பாற்றுக்காக தான் இன்னும் எலெக்ஷன் நிற்கிறாங்க. இனிமேல் அதுதான் கொள்ளையடிச்சவன் ஏன் இன்னும் கண்டினியூ அரசியல்வாதி இருக்கான்னா கொள்ளையடிச்ச பணத்தை நாளைக்கு வழக்கில் போய் மாட்டிக்கூடாது. இப்போ அதுக்காக தான் இன்னும் அதிகாரத்தோடு இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு அரசியல்வாதி கொள்ளையடிக்கிறனும் ஏன் இன்னும் அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறான்னா அவன் வந்து மாட்டிக்கூடாது, தம் எதிர்கட்சி அவன் ஆட்சி வரும்போது நம்மளை உள்ளத்துக்கு போட்டுருவான், அதுக்காக இன்னும் அரசியல் தொடர்றாங்க. உண்மையிலேயே நல்ல கொள்கைகளும் எந்த பணத்தையும் எதிர்பார்க்காம
ஆட்சி நடத்துகிறவன் அவன் வந்து கண்டிப்பாக அவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் போய் ரிட்டையர்மெண்ட் ஆகிடும். போதும், அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போன்னு கொடுக்குறாங்க. இப்போ இந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா பணக்காரனுக்கு பெரிய பிரபலமான ஆளுங்களும் யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கல. எல்லாம் ஏழை ஆளுங்க, நடுத்தர மக்கள், படித்தவங்க எல்லாமே நல்லா படிச்சிருக்காங்க. டாக்டர், வழக்கறிஞர், என்ஜினியர்னு நல்ல 1க்கு 2 3 டிகிரி படித்தவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறாங்க. இதே மற்ற கட்சியில் அந்த மாதிரி இளைஞர்கள் வாய்ப்பு கொடுக்குறாங்களா? அந்த கட்சிக்காரனுங்க பரம்பரையாக குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் தான் நடந்துன்னு தவிர மற்றவங்களும் வேட்பாளர் கிடையாது. இப்போ துரைமுருகன் வந்தால் துரைமுருகன் புள்ள, வேலு வந்தால் வேலு புள்ள, டிஆர் புல் வந்தால் டிஆர் புள்ள. அவங்கவுங்க அப்படியே அங்கங்கே சிற்றரசுகளில் வாரிசு அரசியல் தான் வாய்ப்பு வழங்க தவிர கட்சிக்காக பல வருஷமாக உழைத்த தொண்டர்களுக்கு எந்த வாய்ப்பும் தரதில்லை. இல்லை, எல்லா கட்சி தொண்டர்களுக்கும் சிந்திக்கணும், பொதுமக்கள் சிந்திக்கணும். அண்டாக்கு குண்டாக்கும் 8000க்கு 10,000 5 வருஷம் அடக்க வைக்காதீங்க. தயவுசெய்து இந்த முறை நல்லபடியாக சிந்திச்சு நல்ல கத்திரிக்காய் நல்ல முருக்காக தேர்ந்தெடுத்து நீங்கள் தேர்ந்தெடுக்க போல் இந்த முறை நல்லபடியாக சிந்திச்சு உங்களுக்கு மனசு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இது ஜெயிக்கிற கட்சியாக தோக கட்சியாக யோசிக்காதீங்க. ஜெயிக்கிற கட்சின்றது நீங்கள் யார் சொல்லுது? இதுன்னா அரசியல்ன்றது ரேஸ் பந்தய குதிரை ரேஸா? இந்த குதிரை ஓடி ஜெயிக்கின்ற அந்த குதிரை மேலே பணம் கட்டுறதுக்கு இது வந்து அரசியல் வந்து குதிரை ரேஸ் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கட்சியாக ஓட்டு போடுங்க. ஜெயிக்குது 2ஆம் பட்சம். எல்லாரும் ஒரு நாயை நிற்க வச்சு எல்லாரும் ஓட்டு பண்ணி நாய் கூட ஜெயிக்கும். எப்படி? ஒரு நாய் கூட ஜெயிக்கும். ஒரு நாயை வேட்பாளர் நிறுத்தி எல்லாரும் 1,00,000 பேர் அந்த நாய்க்கு போடுங்க, அந்த நாய் கூட ஜெயிக்கும். அதுதான், ஒன்றும் கிடையாது, பெரிய கம்பசுத்தம் கிடையாது. நீங்கள் பிடிச்ச கட்சியாக நல்ல வேட்பாளராக நல்ல கொள்கை உள்ள கட்சியாக இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு நல்ல கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம். 15 வருஷமாக தோல்வி இருந்து மற்றவங்களாம் 5 வருஷம் தோத்தாலே காணாம போயிடுவாங்க. இந்த முறை இந்த தேர்தலோட எடப்பாடியும் விஜயும் காணாம போயிடுவாங்க, அது நிச்சயம். ஆனால் இவர் இன்னும் நிற்கிறாரு. நான் கூட ஒரு படிப்பை சிஎஸ்ஸை 2007 2024 வரைக்கும் படித்தேன். 17 வருஷம் படித்தேன். கஜினி மாதிரி 17 வருஷம் விடாமல் படித்தேன். இன்றைக்கி கூட விடாமுயற்சிக்கு யாருக்கு உதாரணம் சொல்கிறேன். ஒன்று பழைய கதையான விக்ரமாதி சொல்லுவோம், இல்லைன்னா கஜினி மூவை. நான் கஜினி மூவை தான் என்னுடைய ஆலோசனைன்னு எடுத்துப்பேன். அவன் கொள்ளை அடித்தா வேறு, அவனோட முயற்சி தான், அவனை விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றின்னுவாங்க. நான் 17 வருஷம் படித்து கஷ்டப்பட்டேன் அந்த படிப்பை. அந்த படிப்பை முடிச்சு இன்றைக்கி மாதம் 1,00,000 சம்பாதிச்சாலும் எனக்கு அந்த படிப்பு முடிச்சு சந்தோஷமாகிறேன். அந்த விடாமுயற்சியாக நிற்கிறாரு ஒரு மனுஷன். 15 வருஷமாக எந்த கூட்டம் இல்லாமல் பி டீம் ஏ டீம்ட்டாங்களே. எவனா பி டீம் ஏ டீம்னாலும் நிற்பாங்களே தனியாக. ஏனால் பி டீம் ஏ டீம்னு பாஜக பி டீமு திமுக பி டீம் இந்த டீம்னு வாயில் வட சுட்டுங்களா? ஏன்னா நீ இப்படி போய் வெயிலில் கற்றுவாங்கல்ல? சொல்லுங்கள். நீ பணம் கொடுத்து யாராவது இந்த மாதிரி ரோடோடு அழிவாங்களா? எல்லாத்தையும் எதிர்த்து பேசுவாங்கள்ல? பாஜகவை திட்டாததா, திமுகவை திட்டாதான், அதிமுக விமர்சனம் பண்ணாதான், எல்லா கட்சியும் தான் விமர்சனம் பண்ணுறாரு. ஏன்னா எல்லா கட்சியும் அயோக்கிய கட்சி தான். எதுக்கும் கொள்கை கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ தயவுசெய்து நீங்கள் மக்கள் இந்த நல்லபடியாக இந்த முறை தேர்தலில் ஒரு நல்ல கட்சிக்கு ஓட்டு முடிய தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.